அல்லேலூயா சொல்லுங்களேன். நேர நல்லா கவனிச்சுப்போம். சுகம் கிடைச்சிச்சுங்க. அவர் காணிக்கை கொண்டு வந்தா, ஐயா காணிக்கை இருந்தா போ, நான் எங்க ஊருக்கு போறேன். இப்ப எப்படி போறது தெரியுமா? சுகமா போறேன்னு சொல்லி நேரா போயிட்டான். ராணுவ தளபதி இல்ல, போய் ஒரு பெரிய, அவன் ஏற்கனவே அவன் பெரிய ஆளா இருந்தான். இப்போ சுகம் பெற்று போகும்போது இன்னும் பெரிய ஆளா போய் நேரா போயிருக்கலாமே. அவன் வந்த உடனே தன்னுடைய கூட்டத்தோடு எல்லாம் அழைத்து வந்து தேவனுடைய மனுஷனுக்கு முன்பதாய் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். கையை தட்டி ரே பலசலரா. அல்லேலூயா. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சத்தமா, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நான் கண்டே உம்மை போல் தெய்வம் இல்லை. உம்மை போல் தெய்வம் இல்லை. ஆமென். அவன் சொல்ற, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை. பூமி எங்கும் அவரை போல சொல்லுங்க, வேறொரு, சத்தமா சொல்லு, வேறொரு தேவன் இல்லை. வேறொரு தேவன் இல்லை. வேறொரு. எத்தனை பேருக்கு இந்த அறிவு இருக்குது? எத்தனை பேருக்கு இந்த அறிவு இருக்குது? அல்லேலூயா. எப்பொழுதும் மனசுல வைக்கணும், என் தேவனை போல ஒரு தேவன் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். என் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அன்னாள் இப்படி பாடுறா, கர்த்தரை போல பரிசுத்தம். சி போடுப்பா. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானில் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறான். பலவானில் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறான். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறான். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறான். திறந்தான் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. ஆமென். அண்ணாலும் இப்படி சொல்றா, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லப்பா. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில இல்ல. ஆமென். என்றைக்கு அவளுக்கு அறிவு வந்துச்சோ வெளிப்பாடும் வந்துருச்சு. அறிவு வந்த வெளிப்பாடு வரும். சொல்லுங்க, யார் அறிவு? தேவனை குறித்த அறிவு எவருக்கு வருதோ அவனுக்கு வெளிப்பாடு தானா வரும். ஆமென். அவ வர்றான், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானில் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானில் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார். உயரத்தில் இருத்துகிறார். இல்லை 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 இல்லை, எங்க வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லையா? கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் இல்ல. நான் அறிஞ்சிட்டேன். வேதாகமத்துல முத 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 சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தைய முத முத உச்சரித்தவளே அண்ணன் தான். ஆமென். சேனைகளின்
என்ன அர்த்தம்? சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்லுங்க? வானத்தின் சேனை, பூமியின் சேனை. வானத்தின் சேனை சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் பரலோகம் எல்லாமே. பூமியின் சேனை என்பது மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே பூமியின் சேனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ரெண்டு சேனையை உருவாக்கினவர் தான் சேனைகளின் கர்த்தர். ஆமென், ஆமென் சொல்லுவோமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும். அப்ப வானமும் பூமியும் ரெண்டும் சேர்ந்ததா என்ன பேரு? சர்வ சேனை. அப்படி ரெண்டு சேனை இணைஞ்சதுதான் சேனைகளின். சொல்லுங்களேன். இந்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு கிடைக்கல, மோசேக்கு கிடைக்கல. யாருக்கு கிடைச்சது? அன்னாளுக்கு கிடைச்சது. நான் சொல்றேன், அவர் அறிகிறவங்களுக்கு எல்லாருக்கும் வெளிப்பாடு வரும். ஆமா சொல்லுங்களேன். அதுக்கு பிறகுதான் 6ஆம் அதிகாரத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி அங்க பாடுறாங்கல்ல. காது கேக்குது இல்ல அவருக்கு? அல்லேலூயா சொல்லுங்களேன். வெளிப்பாடு எப்போ தெரியுமா வரும்? தேவனை அறிகிற அறிவு வந்துருச்சுன்னா ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பாடு வரும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை அறிகிற அறிவு. சரி, இவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். பூமி எங்கு வேறொரு தேவன் இல்லை என்பதை நான் அறிஞ்சு வந்தமா, சுகத்தை பெற்றமா, வீட்டுக்கு போனமா. அப்படிதானே நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படிதானங்க. வந்தமா, போனமா, சுகத்தை பெற்றமா, போனமா. 10 குஷ்டரோகிங்க வந்தாங்க பாத்தீங்களா புதிய ஏற்பாட்டு காலத்துல? வந்தமா, சுகம் பெற்றமா, வீட்டுக்கு போனமா. ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கையா, எங்களுக்கு இறங்கணும் பரிதாபத்தோடு கத்தனானுங்க. ஆண்டவர் உங்களை பரிதாபத்தை பார்த்து என்ன பண்ணாரு? நீங்க போய் வாசனை போற வழியில 10 பேர் போயிட்டானுங்களா? எங்க போயிட்டானுங்க? 9 பேர் யூதர்கள். ஆனா ஒருத்தன் வந்து சமாரியன் இயேசுவை தேடி ஓடி வந்து முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்றான். இயேசு சொன்ன சுகமாய்க்கினது 10 பேர் அல்லவா, மீதி எங்க? நல்ல கவனிச்சு பாருங்க. ஆனா இந்த நாகமான் அப்படி அல்ல. எனக்கு சுகம் மாத்திரம் அல்ல, அவர் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவர் யார் என்பதை அறிந்து கொண்டே இனி விட மாட்டேன். அவர் யார் என்பதை புரிந்து கொண்டே இனி விட மாட்டேன். அவன் சொல்ற, என் சுகம் பெருசு இல்லையா, நான் மெய் தெய்வத்தை அறிஞ்சிட்டா தான் பெருசு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். என் சுகம் பெருசு அல்ல, நான் மெய் தெய்வத்தை அறிஞ்சிட்டேன். ஆமென், ஆமென். 17ஆம் வசனத்துல அவன் சொல்ற பாருங்க, வாசிப்போம். அப்பொழுது நாகமான் ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 கோவேரி கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு 2 பொதி மண் உம்முடைய அடியானுக்கு கட்டளையிட வேண்டும். கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் கர்த்தருக்கே அல்ல. இல்ல, கையை தட்டி உமது அடியே இனி கர்த்தருக்கே ஆராதனை செய்வே, வேறொரு தெய்வம் இல்லை என்பதை அறிந்தே. ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஒரு ராணுவ தளபதி, பெரிய மனுஷன், பராக்கிரமசாலி. அவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அவன் சொல்றான், என் வேலையெல்லாம் நஷ்டம், அவரை அறிகிற அறிவின் வாசனையினாலே என் வேலையெல்லாம் குப்பையா என்று. அவன் சொல்லுங்களேன், இனி கர்த்தருக்கே ஆராதனை செய்வே. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ரிபாலா காடாபா ராபா 2 பொதிமனை நான் கொண்டு போறேன். வாசிங்க 17ஆம் வசனம். இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. கையை தட்டி போனா பாருங்க சீரிய தேசத்துக்கு. நல்ல கவனிச்சு, வந்தமா, சுகத்தை பெற்றமா, போனமா, இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா எழுப்புதல் யாரை கொண்டு செய்வா தெரியுமா? மெய் தெய்வத்தை எவன் அறிகிறானோ அறிந்தவன் அவரை விட மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன்.
உம்மை அறிந்த நாள் முதல் கொண்டு உம்மையே நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆமென். அவர் அறிவு, ஆமென் சொல்லுங்களேன். அறிந்ததுனால அங்க போய் சீரியா தேசத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுறான் பாத்தீங்களா? பலிபீடம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இல்ல. பலிபீடம் எரிய 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 என்ன நடக்குது? சீரியா தேசத்துக்கு ரட்சிப்பு களம் ஆரம்பித்து விட்டதே. கரங்களை தட்டி ஆமென். ஒரு பலிபீடம் ஒரு சீரியா தேசத்தை மாற்றமானாய். எத்தனை பலிபீடங்கள் இங்கே இருக்கிறது? நீ எரி, ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ரபா கபா லகரபா. ஆற்காடு மக்களே, உங்கள் பலிபீடங்களை எரிய விடுங்கள். ஒரே ஒரு மனிதனுடைய பலிபீடம் சீரியா தேசத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிடுமானால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிப்பு தொடங்குமானால் இது புதிய ஏற்பாட்டு காலம் அல்லவா? ஆமே, எல்லா இடங்களிலும் ரட்சிக்கப்பட வேண்டும். அது தேவனுடைய நோக்கம் அல்லவா? கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவனை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாரா? சீரியா தேசத்திற்கு ரட்சிப்பை கட்டளை. ஒரே ஒரு பலிபீடம்.